அது என்னன்னா ஹெச்சிஎஃப்க்கு இன்னொரு என்ன சொல்லணும், ஜிசிடின்னு சொல்லுவோம். ஓகே, ஜிசிடி அப்படின்னா த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகே, எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர், ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் டிவைசர். அப்ப ரெண்டுமே ஹையஸ்ட் ஹையஸ்டா இருக்கணும், பொதுவா இருக்கணும். ஓகே, இது லீஸ்ட், அதாவது ஸ்மால் காமன் மல்டிப்ளையர். இல்லைன்னா நம்ம இருக்கணும் மீச்சிம மிகச்சிறிய மடங்குன்னு சொல்லுவோம். ஓகே, மீச்சிம இங்க வந்து மிகப்பெரிய வகுத்தி இப்படிம்பாங்க. ஓகே, தமிழ்ல சொல்ல போனா இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதுல வந்து இப்ப எப்படி ஷார்ட்கட் மூலமா எல்சிஎம் எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்ட்டு ப்ராப்ளம் மூலமா நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து 2018 குரூப் 4ல உள்ளது. அதாவது அங்க they have mentioned the GCD of the GCD and LCM of 90, 150, 225 என்ன. இப்ப ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரெண்டு மெத்தட். ஒரு மெத்தட் என்னன்னா இந்த கிரிட் மெத்தட் படிச்சிருப்பீங்க. கிரிட் பேட்டர்ன், கிரிட் மெத்தட். ஓகே, கிரிட் மெத்தட்னா என்ன, கொடுத்துருக்க நம்பரை வந்து கிரிட் பேட்டர்ன்ல எழுதுவீங்களா, ஞாபகம் இருக்குதா? இப்ப இதுக்கு எப்படி எழுதுவோம்னா, இப்போ கொடுத்துருக்க நம்பர் என்னது, 90, 150, 225. சரிதானே? இதுக்கு இப்படி தானா போட்டு வருவீங்களா? then the least possible number we have to consider. so எல்லாமே வந்து யூனிட் டிஜிட்ல 0 5 இருக்கிறனால I can go start with 5. ஓகே, so 5 போகும்போது ஒரு this is 18 and this is 30 and this is 45. okay, and again more than again you check all the number. இந்த எல்லா நம்பருக்கும் காமனா ஏதாவது எடுக்க முடியுமான்னு பாரு, காமனா டிவைசர் இருக்குமான்னு பாரு. ஸோ 18 இருக்குது, 30 and 45 இருக்குது. 5 காமன் வராது, 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ ஐ கேன் கோ வித் 3. ஸோ இஃப் யூ கோ ஃபார் த 3 தென் 6 3 18, 10 into 3 30 and 15 into 3 45. ஓகே, இது ஒன்று. தென் now you check ஏதாவது மூணுமே காமன் வாய்ப்பு இருக்கா, கிடையாது. ஏன்னா இது 6 இருக்குது. ஓகே, அப்போ either 3 or 2. ஓகே, ஒன்னு 3 கன்சிடர் பண்ணு, இல்லைன்னா 2 கன்சிடர் பண்ணிக்கோ. இப்போ நான் ஐம் கோயிங் டு சேஞ்ச் த கலர், ஏன்னா அது லாஸ்ட்ல சொல்லுதேன். இப்போ நான் ஓகே ஐம் கோயிங் டு 2ன்னா ஹியர் யூ வில் கெட் மூவி 2 6, ஸோ ஐ 2 10. ஸோ இந்த 15 அப்படி எழுதிடுவோம், ஏன்னா 2 வந்து 15ல அதாவது டிவைட் ஆகாது. இந்த 15 அப்படி கொண்டு வந்துருந்தோம், கரெக்டா? தென் again இதுல எத்தனை காமன், 5 இருக்குது காமன். ஓகே, இல்ல அப்படின்னா யூ கேன் கோ வித் 3 ஆல்சோ, யூ கேன் கோ, எதுனாலும் போய்க்கோ. ஓகே, அண்ட் நவ் 3. so 1 is a 5 and 5. okay, again more than 2 numbers there in the common fraction la, the common numbers. அப்போ அது I can go with 5. ஸோ இப்போ நான் 5 போனேன் அப்படின்னா ஸோ ஐ வில் கெட் 1 1 1. இப்போ இந்த ஸ்கூல் மெத்தட்ல நீங்க என்ன இப்போ எப்படி எழுதுவீங்கன்னா, LCM ஈக்குவல் டு 5 into 3 into 2 into 3 into 5, which means that is equal to I'm on 15 30 90 25 45 450 வருதா? 450. இப்போ HCF எப்படி எழுதுவோம்னா, அதே கிரிட் பேட்டர்ன்ல இருந்து HCF equal to highest common factor or highest common divisor. ஸோ இப்போ இந்த கிரிட் பேட்டர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா the highest common divisor எத்தனை வருது, இந்த 3க்கும் 5 ஒரு ஃபேக்டர்,
இந்த 3 நம்பருக்கும் 3 ஒரு ஃபேக்டர். ஸோ டுகெதர் எவ்வளவு தான் வரும்? 5 into 3 15. ஓகே. டுகெதர் 5 into 3 15. That is equal to 15. ஓகே. ஸோ HCF வந்து 15, LCM வந்து 450. இப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 15 இருக்குது, 450 இருக்குது, 450 இருக்கு, 15 இருக்கு. மாத்திரக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ டாக்ஸ் அபவுட் என்னது? HCF. That means GCD or HCF. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ 450 சாரி ஃபர்ஸ்ட் HCF வேல்யூ என்னது? 15. ஸோ 15 எங்க இருக்கு? A லயா B லயா? ஸோ A ல தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் HCF. at the 450 LCM. So this is LCM. Okay. So இதான் ஆப்ஷன் A 1. So now இப்ப இப்ப இப்போ இது எப்பெல்லாம் வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் வந்துன்னா இத இந்த கிரிட் பேட்டர்ன்லயே போயிருங்க. ஓகே. அதான் பெஸ்ட். 3 டிஜிட் நம்பர்லாம் வந்துச்சுன்னா. இல்ல அப்படின்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 2 இப்போ ஐ அம் ஹேவிங் 3 நம்பர் என்னெல்லாம்னா ஒரு 15 இருக்குது, ஒரு 18 இருக்குது. Okay, let us take somewhat small number. ஒரு 15 ஒரு ஒரு 60 ஓகே ஒரு 12 இந்த ஒரு 3 நம்பர் இருக்கு. இப்போ இதுக்கு எனக்கு LCM எடுக்கணும்னு வச்சுக்கோ. அப்ப observe the number. நம்பர் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது choose the biggest one. ஓகே. இந்த 3 நம்பர்ல பெரிய நம்பர் எதுன்னு பாரு. பெரிய நம்பர் இதுல எது? 60. ஓகே. இப்போ இந்த 60 மத்த 2 நம்பரால டிவைட் ஆச்சு அப்படின்னா 60 is the LCM. ஓகே. அதாவது வித்வுட் ரிமைண்டர். இப்ப 60 வந்து 15ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா தட் இஸ் 4. ஒரு ரிமைண்டர் கிடையாது. ஓகே. இப்ப இது ஓகே தென் 15 நோ ப்ராப்ளம். இப்ப 15 வந்து இப்ப 12 எடுத்துக்கோ. சோ 60 டிவைடட் பை 12 எடுத்துக்கோ. 12 டிவைட் ஆகும். அப்படின்னா இந்த கேஸ்ல LCMங்கிறது வந்து 60. ஓகே. இந்த மாதிரி கிரிட் போடறதுக்கு தேவையில்லை. 1. அடுத்த எக்ஸாம்பிள் பாரு. எக்ஸாம்பிள் 3. இப்ப நான் இதே எடுத்துக்கிறேன். 15 LCM ஆஃப் 15, 8, let me take 6, 8, okay, 5. ஓகே. நவ் இப்ப பாரு. இப்ப நான் என்ன சொன்னேன்? பிக் நம்பர் இதுல இது பெரிய நம்பர் இது 15. 15 வந்து 5ல டிவைட் ஆகும், 6ல ஆகாது. அப்படின்னா கோ டு த நெக்ஸ்ட் மல்டிப்ளை. அதாவது 15 ஓட நெக்ஸ்ட் மல்டிப்ளை போ. 15 ஓட நெக்ஸ்ட் மல்டிப்ளை இன்டு 2. இன்டு 2 போனா எவ்வளவு? 30 வருமா? 30யா? கரெக்ட்டா? 15 into 30. இப்ப இப்ப செக் பண்ணு. இந்த 30 வந்து 6ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகுமா? So 5 into 6 30, 6 into 5 30. So இப்ப மத்த 2 நம்பரும் டிவைட் ஆச்சு அப்படின்னா இதுதான் வந்து LCM. எது? இந்த 30 is the LCM. That is the LCM. இது ஒன் ஆஃப் தி மெத்தட். ஓகே. சப்போஸ் 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப எனக்கு ஒன்னு வந்து 15. if I am having 2 number, example 4. If suppose I am having 2 number வந்து இப்போ ஒன்னு வந்து 18, ஒன்னு வந்து 36 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப இதுல பெரிய நம்பர் என்னது? 36. இந்த 36 80ல டிவைட் ஆகுமா? ஆகும். 2 into 18 36. அப்ப 36 is the LCM. கரெக்ட்டா? சோ இந்த கேஸ்ல LCM வந்து 36. இப்ப one more problem. Example 5. இப்ப இதுல என்ன வரும்? இப்ப again I am writing LCM of 8
18, 12. இது ஒரு 2 நம்பர் இருக்கு. இப்ப இதுல வந்து பிக் நம்பர் இஸ் 18. இதுல இப்ப 2 இப்ப இதுல 2 மெத்தட் சொல்றேன். மெத்தட் 1, மெத்தட் 2. ஓகே. மெத்தட் 3 வந்து யுவர் ஸ்கூல் மெத்தடுக்கே போ. ஸ்கூல் மெத்தட் என்ன பண்ணுவீங்க? இப்படி போட்டுருவீங்க. 18, 12. So you can start from 2. இப்ப 2 போனீங்கன்னா இது 9, 6. இப்ப ரெண்டுமே 3ல நமக்கு கொண்டு வரலாமா? 3. அப்ப 3 9, 23 6. ஸோ இதுக்கப்புறம் ரெண்டுமே காமன் இல்ல. எதுக்கு காமன் கிடையாது. சிங்கிளா தான் இருக்கு. ஸோ மல்டிப்ளை ஆல் தோஸ் வேல்யூ. எது 2 இன்டு ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 2 இன்டு 3 இன்டு again 3 into 2. So 3 2 6, 6 18, 18 into 2 36. Answer வந்து 36 LCM. இது ஸ்கூல் மெத்தட். சரியா? The grit method is school method. So இது if you are comfortable with this method இது okay, no problem. இல்ல எனக்கு ஃபாஸ்டா கண்டுபிடிக்கணும் நான் சொன்ன அதே இதை அப்ளை பண்ணு. என்னது ஒரு மெத்தட் வந்து இந்த இது எது பெரிய நம்பர் என்னது 18. 18 12 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப 18 ஓட அடுத்த மல்டிப்ளை என்னது? ஓகே 18 ஓட அடுத்த மல்டிபிள் இன்டு 2 எவ்வளவு 36. ஓகே 36. இப்ப செக் பண்ணு இந்த 36 இந்த 12 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். ஓகே 2 2 24 3 2 36. அப்ப டிவைட் ஆச்சுன்னா திஸ் இஸ் எல்சிஎம். 36 தான் எல்சிஎம். நமக்கு கிடைச்சல 36. கரெக்ட்டா? அதே மாதிரி நவ் மெத்தட் இந்த மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 18 13 எப்படினாலும் எழுதிக்கோ. ஃபிராக்ஷன்ல எழுது. 18 13 write it in fraction. 18 by 12 or 12 by 18 எது எப்படினாலும் எழுதிக்கோ. இப்ப இதை நீ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. எவ்வளவு லீஸ்டா கொண்டு வரணும்னு பாரு. என்னது 3 6 18 கொண்டு வரலாமா? 6 12 3/2 கொண்டு வரலாமா? ஓகே அதே மாதிரி இங்க ரெண்டாம் வாய்ப்பு செகண்ட் 6 டேபிள்ல போட்டேன்னா 6 into 12 and 3. இப்ப என்ன மீனிங் அப்படின்னா இப்ப ஞாபகம் வச்சுக்கோ 18 by 12 எப்படி எழுதியிருக்கிற அப்படின்னா 3/2 ரேஷியோல எழுதியிருக்கிறோம். கரெக்டா? சாரி 3/2. ஓகே இந்த ஆர் இங்க 12 by 18 எப்படி எழுதியிருக்கிறோம்னா ஷார்ட் பண்ணி அந்த என்ன ரேஷியோல எழுதியிருக்கோம். இது ரேஷியோ மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோ. இது ரேஷியோ கான்செப்ட். அதாவது ரேஷியோ கான்செப்ட். ஓகே இங்க என்ன ரேஷியோ 2:3 ஆர் 2/3. இப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னா ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அதான் எல்சிஎம். பாரு ஏதாவது ஒரு நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஒன்னு 18 2வும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஆன்சர் என்ன 36. ஆர் சாரி இங்க 12 போடணும். ஆர் இந்த 12 into 3 ஏதாவது ஒண்ணு 36 தான். இப்படி போனாலும் 36, இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் 36. இங்கேயும் பாரு 12 into 3 36, 18 into 2 36. இப்ப இந்த ரேஷியோ கான்செப்ட் எங்க யூஸ் ஆகும்னா ஒரு ஏதோ 2022 24 கொஸ்டின் நினைக்கிறேன். the ratio of LCM சொல்லிட்டு A is to B அப்படின்னா என்ன ஒரு நம்பர் என்ன அந்த மாதிரி கேட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி வரும்போது இந்த ரேஷியோ கான்செப்ட் யூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? So these are all the basic என்னென்ன மெத்தட் to calculate the LCM in the faster way. ஓகே அது மாதிரி HCF அதே கிரிட் பேட்டர்ன்ல போகலாம். ஓகே அப்புறம் HCF பொறுத்தவரை இன்னொன்னு அதாவது 2 ப்ராப்ளம். அதாவது முதல் ப்ராப்ளம் பார்த்தோமா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை வந்து நமக்கு எல்சிஎம் என்ன கிடைச்சு HCF 15 கிடைச்சா HCF 15 கிடைச்சு LCM 450 கிடைச்சா. ஓகே அதுக்கப்புறம்
18க்கும் 18ம் 36ம் ஒரு நம்பர் எடுத்தோம். கரெக்ட் தானே? அப்ப அதுல இந்த கேஸ்ல எல்சிஎம் நமக்கு எல்சிஎம் வந்து 36 கிடைச்சு. ஓகே, ஏன்னா 36 த பிக்கஸ்ட் ஒன் 18ல இதாகும். ஸோ ஹெச்சிஎஃப்ங்கிறது ஹெச்சிஎஃப் என்ன ஆகும் இந்த கேஸ்ல? ஹெச்சிஎஃப் என்ன? இது இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர். ஸோ காமன் ஃபேக்டர்னா காமன் டிவைஸ் இல்ல காமன் ஃபேக்டர். 6 எடுத்தனா 3 6 18 வெயிட் 9 போடலாமா? 3 18 4 36 again you can go 18 போடலாம். 18 போட்டாச்சுன்னா ஒரு 18 18 ரெண்டு 18 36. ஓகே, இந்த கேஸ்ல ஹெச்சிஎஃப் வந்து 18. இந்த ஹெச்சிஎஃப்மே யூ கேன் செக் இந்த கிரிட் மெத்தட்ல நீங்க போட்டுக்கலாம். ஹெச்சிஎஃப் அதாவது 18க்கும் 36க்கும் பார்க்கணும் அப்படின்னா நீ 2ல இருந்தே ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கேன். 9 ஓகே 18 again if you go for 3 or 18 again you can go for 3 1 2. so HCF பொறுத்தளவுல you have to multiply this one only. ஓகே, so 3 9 23 9 18. so HCF 18. இப்ப இந்த வேல்யூ எல்லாம் கம்பேர் பண்ணு. அவன் என்ன கேக்குறான்? ஜிசிடியும் எல்சிஎமும் ஈக்குவலா வரும். மீ பெரும் பொது வகுத்தியும் மீச்சிறு பொது மடங்கும் சமமா இருக்கும். எங்கேயுமே சமமா இருக்காது. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னு பார்த்தோம், நாட் ஈக்குவல். ஓகே, நாட் ஈக்குவல். அடுத்தது இந்த ரெண்டு கான்செப்ட் செக் பண்ணு. ஜிசிடி வந்து எல்சிஎம் கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கும், அதே நேரம் ஈக்குவலா இருக்கும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகே ஓகே, அதாவது ஜிசிடி வேல்யூ என்னது? 18. 18 வந்து எல்சிஎம் கம்பேர் பண்ணும்போது சின்னதுதான், அது ஓகே. ஓகே, இது 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 எல்சிஎம், இது HCF. சோ ஜிசிடி வந்து சின்னதா இருக்கு, கரெக்ட். ஆனா ஈக்குவல் வாய்ப்பு இல்ல. ஓகே, அப்போ திஸ் ஆல்சோ ராங். இது ராங், இதுவும் ராங். அடுத்த கேஸ பாரு. எல்சிஎம் வந்து ஜிசியோட விட கம்மியா இருக்கும், இருக்காது. ஓகே, எல்சிஎம் வந்து எப்பவுமே HCF கம்பேர் பண்ணும்போது பெருசா தான் இருக்கு. ஓகே, அப்ப இந்த கான்செப்ட் ராங். இப்போ இப்போ ஃபோர்த் ஒன் பாரு. LCM greater than GCD. Always, obviously, always LCM used to be greater than GCD. So, this is the correct option. உனக்கான check பண்ணிக்கோ. So, option 4 is the answer to this problem. சரியா? Now, next one. இது another one concept. என்னன்னா concept number 2. இந்த ரிலேஷன்லயே சொல்றோம். எப்பவுமே இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது for any two number, for any two number, for any two number, அதுக்கு product of HCF and LCM equal to the product of given number A into B. The A into B na number 1, number 2. Okay, அதாவது for any two number HCF LCM மல்டிப்ளை பண்ணா அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் A and B க்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து எனி ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கு. ஓகே, நீங்க வந்து இப்ப நம்ம பின்னால ஒரு இது நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, இது தேவையில்லை இருந்தாலும் சரி, மனப்பாடம் பண்றதுக்கு பிராக்டிக்கலா பார்த்துட்டு போலாம்ல. இப்ப 2 நம்பர் எடுத்துக்கோ. நம்ம ஏற்கனவே எடுத்த நம்பர் தான். ஒரு 15ன்னு எடுத்துக்கோ. 15 6ன்னு எடுத்துக்கயா. இது 2 நம்பர். திஸ் இஸ் 2 நம்பர். ஓகே, இது ஒன்னு வந்து A, இது வந்து B. ஓகே, அப்புறம் இதுக்கு HCF என்னவா இருக்கும் பாரு. இது இந்த ரெண்டுக்கு HCF 16 and 6. 3 காமனா எடுத்துக்கலாம். 7 15 23 6 அவ்வளவுதான். சோ HCF வந்து 3. இந்த இதுக்கு HCF வந்து 3. சரி, LCM என்னவா இருக்கும்?
எல்சிஎம் வந்து 15 தானே பெருசு, 15 பெருசு. இதோட செகண்ட் மல்டிப்ளையர் வந்து 30. 30 வந்து 6ல டிவைட் ஆகும். இப்போ 30 தான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் 30. நம்ம என்ன சொன்னோம்? ஹெச்சிஎஃப் எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணு. 3 into 30 equal to கொடுத்துருக்க நம்பர் A into B. 15 into 60 என்ன வருது? 90 equal to R சாரி இது not a 60 இது R வந்து 90 வருதா? இதுதான் ஒரு ரிலேஷன். இது வந்து எனி 2 நம்பருக்கு. ஆனா இங்க என்ன கேக்குறாங்க? 3 நம்பர். ஓகே. இஃப் 3 நம்பர்னா அப்போ ஏதாவது n நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் n நம்பர்ஸ் ஈக்குவல் டு அதை எழுதிக்கோ. ஓகே. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் இதை நோட் பண்ணிக்கோ. த ப்ராடக்ட் ஆஃப் n numbers equal to, okay, the product of n number is equal to, good morning, HCF of HCF value இருக்குல்ல, HCF the whole power n minus 1 into LCM. ஸோ இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? the product of 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப 1 7 8 5 equal to HCF is given 5 கொடுத்துருக்காங்க. n equal to என்னது? n equal to 3. n equal to 3. so HCF வந்து 5. 5 in the whole power n minus 1. 3 minus 1 அப்ப என்னது? 2 into LCM. அவங்க என்ன கேக்குறாங்க? LCM தானே கேக்குறாங்க. so LCM equal to 1785, sorry, it divided by 25. இப்போ நீங்க டைரக்டாவும் பண்ணுவோம், இல்ல இந்த 25 வச்சே நீங்க இது பண்ணிக்கலாம். சோ 4 25 100, R 25 150, 7 25 175. சோ 7 அதுல ஒரு மீதி எவ்வளவு 2 வரும். 72 5 5. ஸோ 75 ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோ. One 785. 1 sorry, question 1785. 1875. இது செக் பண்ணிக்க. So 1875. 1875. Now it's okay. Now this one, the GCD and the LCM of two polynomial are x plus 1, x power 4 minus 1 respectively. If one of the polynomial is அப்படின்னா find the other. எப்பவுமே ஒரு HCF கொடுத்து ஒரு LCM கொடுத்து ஓகே 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏதாவது அடுத்த ஒரு வேல்யூ கேட்குறாங்கனாலே this comes under the relationship of HCF into LCM equal to A into B. இதான் ரிலேஷன். ஓகே, அப்ப கொடுத்துருக்கதை அப்படியே எழுதுங்க.
to HCF of GCD and அப்போ parliament இது வந்து HCF value, இது வந்து LCM value, இது வந்து A. கரெக்டா? ஒரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீ பொது வகுத்தி மிகப் பொது மடங்கு இதுன்னா ஒரு பல்லுறுப்புக்கோவை ஒரு வேல்யூ இது அப்படின்னா இன்னொன்னு மற்றொன்று அப்ப B என்ன? சரியா? ஸோ குடுத்திருக்கிறது அப்படியே ஃபார்முலாக்கு ஏத்த மாரி எழுதிட்டு வந்தா ஈஸியா யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஆன்சர். அப்ப HCF எழுது x plus 1 into x power 4 minus 1 equal to x square plus 1 into A. Sorry, into B. The B. So B equal to x plus 1 into x power 4 minus 1 divided by x square plus 1. இப்ப இதுல ஏதாவது ஃபேக்டரா பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும். x plus 1 ஒண்ணும் செய்ய முடியாது. இது ஒண்ணும் செய்ய முடியாது. இது பார்க்கலாம். இது என்ன இதுல இருக்குன்னா, இதை எப்படி நான் எழுதலாம்? x square in the whole square minus 1 square in the whole square எழுதலாமா? அதாவது a square minus b squareங்கிற ஃபார்மட் எழுதலாமா? அப்படி எழுதுனா இதை என்ன எப்படி பிரிக்கலாம்? இத x square minus 1 and x square plus 1 எழுதலாமா இத? Okay, so you rewrite this equation into x plus 1 into x square minus 1 x square plus 1 the whole divided by x square plus 1. இப்ப ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. இந்த x square plus 1 இந்த x square plus 1 கேன்சல் ஆயிரும். மீதி என்னெல்லாம் இருக்குது? That is equal to x plus 1 x square minus 1. இது ஆப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணு. So x plus 1 and x square minus 1. This is the answer. So whenever if any questions if you have if the least number இல்ல largest number னு கேட்டீங்கன்னா ஒரு we have to follow a diagram. அந்த diagram படி நீங்க கொஸ்டினை கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரியா? எப்படின்னா so draw this table. To find least number. Okay, that will be divided by some numbers. For example a comma b comma c அப்படின்னு இருந்தா if remainder are equal to 0. Okay, r means remainder. Okay, r na remainder. அதாவது மீதின்னு சொல்லுவோம்ல, அப்படி மீதி வந்து 0வா இருந்து அப்படின்னா then the least number is equal to the LCM of
the LCM of A, B, C இதான் ஆன்சர். ரிமைண்டர் வந்து 0வா இருந்ததுன்னா. ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன இருக்கும்? ரிமைண்டர் வந்து காமனா இருந்துன்னு வச்சுக்கோ. இஃப் ஒரு லீஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் டிவைடட் பை ஏபிசி. ஓகே, இது ஏபிசி. பட் ரிமைண்டர் என்ன ஆகுதுன்னா காமன் ரிமைண்டர் வருதுன்னு வச்சுக்கோ. சேம் ரிமைண்டர். ஓகே, if same remainder. So then how to proceed? LCM of A, B, C plus that R value. This one. அப்புறம் third case என்னவா இருக்கும்? Third case வந்து each number gives different remainder. Okay, R will be, if R will be x, y, z. அப்படின்னா என்ன? அந்த நம்பரை a ஆல டிவைட் பண்ணும்போது x ரிமைண்டர் கிடைக்கும். அந்த நம்பரை b ஆல டிவைட் பண்ணும்போது y ரிமைண்டர் கிடைக்கும். c ஆல டிவைட் பண்ணும்போது z ரிமைண்டர் கிடைக்கும். அப்ப 3 ரிமைண்டர் கிடைக்குது. அந்த மாதிரி 3 ரிமைண்டர் கிடைச்சு அப்படின்னா எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா, ஓகே, LCM of ABC plus K. Sorry, LCM of A, B, C minus K. இந்த K வேல்யூ என்ன அப்படின்னா K become A minus X equal to B minus Y equal to C minus Z, that is equal to K. ஞாபகம் வச்சுக்கோ. So this is one table. ஓகே, இதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் அது முதல்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் வந்து எந்த கேட்டகரியில் வருதுன்னு பாரு. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which is divided by 24, 32 and 36. அப்ப இங்க ஏபிசி என்னன்னா A வந்து A equal to 24, B equal to 32, C equal to 36. Okay, and leaves the remainder 19, 27, 31. அப்ப x என்ன? X equal to this is x equal to 19, y equal to 27, z equal to 31. ஓகே, ஸோ மூணு விதமான ரிமைண்டர் கொடுக்குது. அப்ப எந்த கேட்டகரியில வருது? தேர்ட் கேட்டகரியில வருது. இப்ப தேர்ட் கேட்டகரினா this one தானே. this இப்ப என்ன பண்ணும்? LCM of ABC. Okay, so how to proceed? The LCM of ABC, LCM of மேல பாரு, LCM of 24, 32 and 36. ஓகே, இதுக்கு எப்படி நீங்க வந்து you can go with the grid method போனா போடும். இதுக்கு LCM என்ன வரும்னா சைட்ல பாத்துக்கோ. 24, 32, 36. So 2ல ஆரம்பிச்சேன்னா 12, 16, 18. Again if you go 12, 6, 8, 9. Then if you go 3, 2,
8 3 2 1 4 3. So find this one. So 4 12 24 24 72 72 into 4 8 28 288. Okay, check பண்ணிக்கோ. So now 288. இப்ப k கண்டுபிடி. k என்ன? k வேல்யூ என்ன? இதுல k equal to 24 a minus x தானே. ஸோ ஏதாவது ஒன்று 24 minus 19 என்ன வருது? 5 வருதா? நைன்டீன் 20 5. கே வந்து 5. ஸோ இப்போ இதில் ஆன்சர் என்னன்னு செக் பண்ணுங்க. எல்சிஎம் வந்து 288 வந்துச்சா? எல்சிஎம் ஈக்குவல் டு இதில் கீழே சைடில் எழுதுறேன் பாரு. எல்சிஎம் ஈக்குவல் டு 288. 288ல இருந்து 5 மைனஸ் பண்ணும். மைனஸ் கே 5 மைனஸ். இப்போ 282 5 மைனஸ் 283. ஸோ ஆன்சர் வந்து 283. ஓகே, தட் இஸ் ஆன்சர் ஈக்குவல் டு 288 minus k value, k5. So 283. Okay, this is for the least number. இதே மாதிரி largest number கேட்டாங்கன்னா அதுக்கு இதே மாதிரி ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கோ. To find the greatest number that will be divided by suppose a comma b comma c அப்படின்னா if no remainder. Okay, if r 0, if r வந்து 0 அப்படின்னா அதாவது no remainder. சரியா? no remainder, then that largest number is equal to the HCF of the HCF of a comma b comma c. ஓகே, கொடுத்துருக்க நம்பர்ல வந்து ரிமைண்டர் வந்து 0வா இருந்து அப்படின்னா HCF வந்து கொடுத்துருக்க நம்பருக்கு HCF எடுத்துரு 1. சப்போஸ் செகண்ட், if same remainder, if same remainder எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா the HCF of a minus b, b minus c, c minus a. ஞாபகம் வச்சுக்கோ. Okay, this one. Then if it gives 3 different remainder, if each one gives different remainder, say x, y, z, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா then you have to proceed like
HCF of HCF of A minus X A minus X, B minus Y, and C minus Z. ஸோ இதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, HCF கண்டுபிடிக்கிறது, அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது. சரி, நெக்ஸ்ட் ஒன். ஆனா இது ஒரு டிஃபரெண்ட். இந்த மாதிரி கேள்வி இருந்தா, அதாவது கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர், இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஏற்கனவே நான் போட்டல டேபிளேஷன் அதுல கண்டுபிடிக்க முடியாது, அது தப்பாயிடும். ஓகே, ஸோ எப்பா இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் இந்த மாதிரி கேட்டாச்சுன்னா டைரக்டா யூ ஹாவ் டு டூ தி HCF, அதாவது கொடுத்துருக்க வேல்யூ HCF எடு. கிரேட்டஸ்ட் இல்ல, கிரேட்டஸ்ட்னா இந்த 3, 5, 8, 12க்கு HCF எடுக்கணும். ஓகே, அப்புறம் ரிமைண்டர் வந்து காமன் ரிமைண்டர், 6 காமன் ரிமைண்டர். ஓகே, ஸோ ரிமைண்டரை வந்து மைனஸ் பண்ணி போட்டுருணும், அவ்வளவுதான். அதை வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. Okay, so now find out the HCF of 3, 5, 8, 12 கண்டுபிடி. ஏன்னா கிரேட்டஸ்ட்ங்கிறதுனால இப்போ என்னோட 5 டிஜிட்னு கேட்கான். இப்போ கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் என்னவா இருக்கும்? The greatest 5 digit would be 9, 9, 9, 9, 1 more 9. ஓகே, இதுதான் கிரேட்டஸ்ட் 5 டிஜிட்டா இருக்கும். இதுல ஒரு பிளஸ் 1 பண்ணுனா 6 0 வந்துடும். சரியா? 6 டிஜிட் வரும். அதனால the greatest 5 digit number எல்லாமே 5 times 9. ஓகே, அப்ப என்ன வேல்யூ வருதோ HCF வேல்யூ வரும்ல, அந்த HCF வேல்யூவை இந்த 9,999,999 டிவைட் பண்ணி அதுல இருந்து 2 மைனஸ் பண்ணனா we will get the answer. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரோசீட் பண்ணுவாரு? ஆனா ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி the greatest of 5 digit, greatest of 3 digit, least smallest of 2 digit, okay, smallest 2 digit number, இந்த மாதிரி digit மென்ஷன் பண்ணி வந்துச்சுன்னா you have to அந்த பழைய டேபிள் மெத்தடுக்கு யூஸ் பண்ண வேண்டாம், அது பழைய மெத்தட் போனீங்கன்னா தப்பாயிரும். சரியா? so now so இதுல என்ன பண்ணணும்? இதுக்கு நான் இப்போ வேல்யூ கண்டுபிடிங்க. 23 no wait a minute. So அங்க வந்து கிரேட்டஸ்ட்னா we will go for the HCF தானே போவோம். ஸோ இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர் வரும்போது very careful, here it is LCM ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நம்ம முதல்ல HCF ஞாபகம் போட்டோன்னா அந்த டேபிள்ல படிச்சோம், டேபிள் ரிலேஷன்ல பார்த்தோம்ல, கிரேட்டஸ்ட்னா HCF, ஸ்மாலஸ்ட்னா LCM. ஸோ இந்த கன்ஃபியூஸ் வரும். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த கொஸ்டின்ல வந்து இப்போ தட் இஸ் வை ஐ டிட் HCF அது அப்படி எழுதக்கூடாது. ஸோ கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர்னு இருந்தனாலே தென் டேக் த LCM ஆஃப் த கிவன் நம்பர். ஓகே, ஸோ இதுக்கு LCM என்ன ஈஸியா கண்டுபிடிங்க? 3, 5, 8, 12. So you can choose either 3 or 2. இப்போ 2 போட்டா இதே 3 அப்படிதான், 5 அப்படிதான், 4 8 6 12. So again if you go for 2 3 5 2 3 3 1 5 2 1 2 1. So என்ன வருது? 120 வருதா? 2 10 30 60 120. So LCM is equal, LCM வந்து 120. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அந்த 5 digit கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர் இருக்குல்ல, ஸோ கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர் வந்து 99999. அதை 120ஆல டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இது நார்மல் டிவிஷன் தான் நீங்க போய் ஆகணும். எப்படின்னா
9 9 9 9 9 120. So assuming 7 பன்னெண்டு 84 8 பன்னெண்டு 96 8 வரைக்கும் போலாமா? So if you go 8 8 பன்னெண்டு 96 960 வருமா? 960. So 960ல மீதி எவ்வளவு? 960 30. இது இந்த 9 அப்படியே வந்துரும். So 9 இது 3. again இந்த 9 அப்படியே உள்ள இருக்கு. 399. So இது வந்து 2 3 வந்து 24 3 வந்து 36 3 போடலாமா? So if you go for 3 360 வருமா? 360. So again you will get a 39. Correct? So 39. Again இந்த 9 கீழே இருக்குன்னா 399. Again your 3. So 360. So remainder என்ன வருது? 39 வர ரிமைண்டர். இந்த 39 அங்க வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எது கூட? the greatest number கூட. That is answer equal to minus 39. என்ன வருதுன்னு பாரு. So 0 6 999. ஆன்சர் எங்க இருக்கு? 99960. So be careful. So அந்த அதாவது greatest 5 digit வந்தாலே 5 digit smallest greatest 2 digit முதல்ல LCM எடுத்துரும். அந்த டேபிளேஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும்? whenever to find the least number, to find the great number, digit mention பண்ணாம வந்துச்சுன்னா you go for that table. Then this one concept இந்த பாரு, the LCM of A and B, LCM of A, B equal to A. இது நம்ம முதல்ல அந்த ஷார்ட்கட் பார்த்தோம்ல, அந்த ஃபார்மட்ல ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது LCM of B, C equal to B. இதுக்கு மீனிங் என்ன? ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பர் மத்த நம்பரால டிவைட் ஆகும். அப்படி ஆச்சுன்னா அதுதான் எல்சியம். அப்படின்னா இந்த கேஸ்ல A வந்து B விட பெருசா இருக்கணும். A must be greater than B. அதே சமயம் இந்த A வந்து B ஆல டிவைட் ஆயிருக்கும். அதனாலதான் எல்சியம் A. இந்த கேஸ்ல B வந்து C விட பெருசா இருக்கணும். அதே நேரம் the B வந்து C ல டிவைட் ஆயிருக்கணும். அதனாலதான் இது. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? LCM of C and A. ஓகே, LCM of C and A. இப்ப ஒண்ணு பண்ணலாமா? இப்ப A வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே யூ கேன் கிவ் ஆன்சர். இருந்தாலும் சரி, A வந்து 4 எடுத்துக்கிறேன். B வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ LCM of 4, 2 என்ன வரும்? 4 வரும். கரெக்டா? இந்த 4ங்கிறது என்னது? A. ஓகே, இந்த கேஸ்ல A வந்து கிரேட்டர் than B. கரெக்டா? ஏன்னா ரெண்டுல A தான் பெரிய நம்பர். அந்த பெரிய நம்பர் வந்து மத்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆகும். சோ இது செகண்ட் கான்செப்ட் என்ன சொல்லுது? செகண்ட் கான்செப்ட் B. நமக்கு Bங்கிறது என்ன? B வந்து 2 தான். ஏற்கனவே அங்க எடுத்துக்கிறோம். இப்போ C ஒரு நம்பர் எடுக்கிறோம். C வந்து எப்படி எடுத்துக்கலாம்?
சி வந்து இஃப் ஐம் கன்சிடர் சி வந்து நான் வந்து பி தான் கிரேட்டரா இருக்கணும். அப்ப சி வந்து நான் 1 தான் எடுத்து ஆகணும். பாரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இந்த கான்செப்ட் படி பி இஸ் கிரேட்டர் தேன் சி. நான் பி 2ன்னு எடுத்தேன்னா அப்ப சி வந்து B ஐ விட லெஸ்ஸா தான் இருக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2, 1 என்னது 2 தான் வரும். ஓகே, அது வேல்யூ என்ன பி. ஓகே, ஸோ இந்த கேஸ்ல பி வந்து கிரேட்டர் தேன் சி. நவ் எல்சிஎம் ஆஃப், கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, எல்சிஎம் ஆஃப் சி கமா ஏ. சி வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிட்டோம், சி வேல்யூ 1 கமா ஏ வேல்யூ என்னது 4. ஸோ எல்சிஎம் ஆஃப் 1 கமா 4 என்ன வரும் இஸ் ஈக்குவல் டு 4. இந்த 4ங்கிறது என்னது, 4ங்கிறது என்னது ஏ. சரி, அப்ப ஆன்சர் என்ன ஏ. ஓகே, ஏன்னா இந்த கேஸ்ல பொறுத்தவரை சி இஸ் சாரி ஏ இஸ் கிரேட்டர் தேன் சி. ஸோ ஓவரால் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, பி இஸ் கிரேட்டர் தேன் சி. ஸோ ஏ தான் வந்து ஆன்சர். இதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்னா இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வரும்போது சின்ன சின்ன நம்பரை போட்டு நீயே சால்வ் பண்ணி பாரு கொஞ்சம் ஃபாஸ்டா. ஓகே, இப்போ இன்னொரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் டைப் அப்ளிகேஷன் டைப்ல சம்டைம் தே கேன் ஆஸ்க். அப்ளிகேஷன் டைப்னா என்னன்னா, தே மே ஆஸ்க் த பெல் ரிங்கிங், bells ringing at the interval. Intervals. For example, ஒரு பெல்லு 3 மணிக்கு அடிக்கி 3 PM, அப்புறம் 6 PM அடிப்பி, அப்புறம் 9 PM அடிப்பினா 3 சேர்ந்து எப்ப அடிக்கும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் இதுக்கெல்லாம் எல்சிஎம் 3, 6, 9க்கு எல்சிஎம் எடுத்துக்கோ. ஓகே, அப்ப இதுக்கு எல்சிஎம் என்ன வரும் 18 வருமா. ஓகே, அப்ப 18 வரும். அப்ப என்ன அப்ப 18 மணி நேரம் கழிச்சு அடிக்கும்னு அர்த்தம். 18 மணி நேரம் இப்போ 9 மணி நான் இது காலையில இது 3 AM 6 AM 9 AM வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 9 எப்ப வந்து எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்துல பெல் ரிங் ஆகும் அப்படின்னா 18 மணி நேரம் கழிச்சு ஆகும். 18 மணி நேரம் கழிச்சுன்னா 9ல இருந்து 18 மணி நேரம் தள்ளி போகும். ஸோ 9ல இருந்து 12 அடுத்த 9 அப்புறம் ஒரு 6. ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ ஆட். ஸோ பெல் ரிங்கிங். அடுத்து செகண்ட் வந்து டிராஃபிக் லைட், டிராஃபிக் லைட்ஸ். அதுக்கப்புறம் மொபைல் அலாரம்ஸ். ஓகே, அப்புறம் சில பைப்ஸ் வந்து திறந்து விடுப்போ 3, 4 அந்த மாதிரி. வேற வந்து இஃப் பர்சன்ஸ் ஆர் ரன்னிங் ஆன் த சர்க்குலர் ட்ராக். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் வந்து அப்படின்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு அப்புறம் அந்த ஆப்ஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் எடுக்கணும். ஆப்ஷன்ல வந்து சில எத்தனை மணி நேரம் கழிச்சு எல்லாமே டைம்ல தான் இருக்கும். ஓகே, சில நேரம் செகண்ட்ல இருக்கும், சில நேரம் ஹவர்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேயா?